நல்லா இருக்குது. ஒரு மொழி தமிழ் மொழி ஆதரிப்பு, தமிழ் மொழி வளர்கன்றதை தாண்டி ஒரு மொழி இருக்கும்போது இன்னொரு மொழியை கொண்டு வந்து திணிச்சா அந்த மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருக்குது. அதை தெளிவாக காட்டியிருக்காங்க. ஓகே ஓகே. 2 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ரவிமோகன் இது வில்லனாக எடுத்து நடித்தது ரொம்ப நல்லா இருக்குது. அதர்வா ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் தான். அதர்வா பேஸ் பண்ணின்னு சொல்ல முடியாது, பட் அதர்வாவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் லவ் போர்ஷன் பெருசாக காட்டல. ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஒரு 2 சாங்ஸ் தான் வச்சுருக்காங்க லவ் போர்ஷனுக்கு. ஸ்ரீலீலாவுக்கு பெருசாக இதில் ரோல் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வேணால் கொஞ்சம் ரோல் இருந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃபில் பெருசாக ரோல் இல்லை. அவங்க ரோல் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கோவம் வர்ற மாதிரி இருந்தது. ஸோ அவரோட ரோல் அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. எஸ்கே போர்ஷன் படமே ஹீரோவே எஸ்கே தானே. எஸ்கேவோட போர்ஷன் தனியாக சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எஸ்கே ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ரவிமோகன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பாலிடிக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ பாலிடிக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. பெஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. தமிழ் வந்து எல்லா லாங்குவேஜும் யுனைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவர் நல்லா ஆக்டிங் பண்ணியிருந்தார். அவர் நல்லா காம்படிட் பண்ணியிருந்தார் எஸ்கேக்கு. அவ்வளோதான். அது கொஞ்சம் செட் ஆகலை ப்ரோ. அது ஸ்ரீலீலா தான் இந்த கேரக்டர் செட் ஆகலை. அவ்வளோதான். நல்லா தான் இருந்துச்சு. அண்ணா வந்திருக்காரு. அண்ணா மாதிரியே ஒருத்தர் கேரக்டர் காமிக்காங்க. எல்லோரும் காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் நம்ம தாய்மொழி தவிர வேறு எந்த மொழி வந்து நம்மளை வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திணிச்சாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம தரம் தாழ்ந்து போகக்கூடாது. நம்ம அதுக்கு எதிராக போராடலாம். எவ்வளோ எக்ஸ்டெண்ட் வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி படத்தில் காட்டியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த காலத்தில் காட்டின மாதிரி எவ்ரி சிங்கிள் டீட்டெயில், லைக் எதுவுமே நம்ம நியூ எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி வி குடன்ட் see anything. டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. அப்படியே பக்காவாக அந்த காலத்தில் நடந்ததை ரெக்கார்ட் பண்ணி இப்போ போட்டு காட்டின மாதிரி இருக்குது. ஆமாம். எல்லாருமே வந்து பார்க்கணும் இந்த படத்தை. ஏதோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னாலேயோ இல்லைனா ஃபேன்ஸ்க்கு நடுவில் நடக்கிற சண்டைனாலேயோ இந்த படத்தை ஆக்சுவலி மிஸ் பண்ணிடக்கூடாது. ஃபேன் பேஸ்ட் அந்த மாதிரி எதுவும் பார்க்காம தமிழுக்காக இந்த படம் வந்து பார்க்கணும். ரவிமோகன் ஏன்னா சர்டன் பாயிண்ட்க்கு அப்புறம் நம்ம அதர்வா வரமாட்டார். பட் ஆனால் வந்த வரைக்குமே அவர் ரொம்ப நல்லா சாமிங்காக நடிச்சிருக்காரு. ரவிமோகன் த்ரூ அவுட் த மூவி இருக்கிறதுனால நல்லா பண்ணியிருக்காரு. பயங்கரமாக இருந்தது. டெரிஃபிக்காக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. லைக் ஐம் ஜஸ்ட் தேங்கிங் காட் தட் ஹீ சூஸ் திஸ் ஃபிலிம் அஸ் 25th ஃபிலிம். இதுவாக இல்லாமல் இந்த படத்தை சூஸ் பண்ணதுக்கு நன்றி. நிறைய வந்து வி குட் சி அதர் லாங்குவேஜ் ஆக்டர்ஸ் வந்து டக்குன்னு கேமியோ பண்ணி இவரா அப்படின்ட்டு ஒரே சர்ப்ரைஸாக இருக்குது. லைக் ஆந்திரா இதுலேருந்தா இருக்கட்டும், கேரளாலேருந்தா இருக்கட்டும். அது ரிவீல் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால் இல்லைன்னா சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் செழியனே அதை வந்து விட்ட அப்புறமும் அதர்வா கொண்டு போய் செழியனை லைக் அதை த்ரூ அவுட் த மூவி இது பண்ணியிருக்காரு. அது நல்லா இருக்குது. தேங்க்ஸ். படம் சூப்பராக இருக்குது. சிவகார்த்திகேயன் இருந்ததுனால தான் படம் நல்லா போச்சு. அதுதான் இந்த ஹிந்தி டாமினன்ஸு அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. எனக்கு ஓவராலாக படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் அதெல்லாம் சொல்ல தெரில. படம் சூப்பராக இருந்தது. இல்லை நல்லா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனால் அவங்களால நல்லா ஏற்றுக்க முடியும், உள்வாங்கிக்க முடியும். விஷுவலாக சூப்பராக இருக்குது.